ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. அந்த ஊழியர்களையும் அந்த சபை மக்களையும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் அக்னி முதலாய் இருந்து பாதுகாக்கிறார். ஏன்னா வியாதி ரொம்ப வந்துட்டு மெட்ராஸ்ல நிறைய பேர் மறிச்சிருக்கிறாங்க, பாண்டிச்சேரியிலும் ஒருவர் மறிச்சிருக்கிறதாக செய்தி வந்தது. ஆகவே தேவன் அதிகமாக இருக்கிறது. இந்த எலெக்ஷன் வரையில் காத்திருப்பார்கள். அதுக்கு ஒரு சில சட்டங்கள் தேசத்திலே வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருஷம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். 3 மாதங்களும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். விசேஷமாய் சிலுவை பாடு மரணங்களை குறித்த ஒரு 5 செய்திகளை நாம் பிரசங்கித்திருக்கிறோம். அதை யூடியூப்ல பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம். சபைக்கு வராதவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ அந்த செய்தியை அவங்க போட்டு விடுவார்கள். என்னுடைய பாடல்களை பாடுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், ஆண்டவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். முழு இஸ்ரவேல் தேசத்திலும் கல்வாரியிலே அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு புலம்பல் இருந்தது. ஐயோ, அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், குருடர்களை பார்வையடையும்படியாய் செய்தார், சப்பானிகளை நடக்கச் செய்தார், ஊமைகளை பேசச் செய்தார், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள். லாசருவின் கல்லறை திறந்து கிடக்கிறது. 4 நாள் நாரி போன லாசருவின் கல்லறை இப்பொழுது திறந்து கிடக்கிறது. இவ்வளவு பலத்த அற்புதத்தை செய்தவரை கொடுமையாய் இவர்கள் சிலுவையில் அடித்தார்களே என்று இஸ்ரவேலில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அருமையான புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருமையான அழுது கொண்டிருந்தார்கள், துக்கத்தோடு கூட இருந்தார்கள். 1 நாளானது, 2 நாளானது, 3 நாளானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகதோனியா மரியாள் அவளால் இருக்க முடியவில்லை. ஆண்டவருடைய கல்லறையை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அருமையான அவளை முந்தி தள்ளினது. எல்லாம் இருடாயிருக்கிறது. கல்லறை என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் பயப்படுகிற இடம், ஜனங்கள் அஞ்சுகிற இடம். ஆனால் வாலிப பெண்ணாகிய மகதோனியா மரியாள் அவள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. அவள் கல்லறையை நோக்கி போகிறாள். கல்லறை திறந்து கிடக்கிறது. அவள் புலம்புகிறார், என் இயேசுவை யார் எடுத்துக் கொண்டு போனது, என் இயேசுவை யார் எடுத்துக் கொண்டு போனது என்று புலம்புகிறாள். ஆண்டவர் முதல் அவளுக்கு தரிசனமாகி அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், இஸ்ரவேலே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டா, எடுத்துக்கொண்டு போனீரா என்று கேட்கிறாள். அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்றார். அர்த்தமா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எங்கேயோ ஒரு இடத்திலே நடந்து மறைந்ததல்ல. இந்த உலகத்திலே மதங்களை சாதித்த எத்தனையோ மனிதர்கள் தோன்றி அந்த மதங்களை
பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் புத்த மதத்தில் இருக்கிறார், பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். சீக்கிய மதத்தை ஆரம்பித்த குருநாதர் இங்க ஒரு கோயில் உலகத்தில் பேமஸான கோயில் இருக்கு, கோல்டு கவர் பண்ணிக்கிறார், பல கோடி பணங்களை செலவு பண்ணி போயிருக்கிறார். ஆனால் அவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். அரவிந்தரை கூட இங்க இருக்கிற பாண்டிச்சேரி இருக்கிற அரவிந்தரை கூட கும்பிட முடியாது, தியானம் பண்ண முடியாது. உலகத்தின் பல நாடுகளில் வருகிறார். அந்த திறக்கிற இடம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜனங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுறதை பார்த்து நான் போய் ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்தேன். கல்லறைக்குள்ள நான் இருக்கிறார்கள். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற, நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மார்க்கம் இயேசு உயிரோடு கூட இல்லாவிட்டால் எழுந்திருக்காமல் போயிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்படாமல் போயிருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் 2 இடத்திலே தான் காவல்காரர்கள் இருந்தார்கள். ஒன்று கல்வாரி சிலுவையை சுற்றிலும் ரோம போர்ச்சேவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது இயேசுவின் கல்லறை சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு அருமையான பெரிய பூட்டை போட்டு ரோம முத்திரை போடப்பட்டு போர் சேவர்கள் அங்கே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன். இந்த தீர்க்க தரிசனத்தை அவமாக்க வேண்டும், இந்த தீர்க்க தரிசனத்தை பொய்யாக்க வேண்டும் என்பதற்காக அருமையானவர்கள் எழுந்துவிடக் கூடாது என்று நினைத்து அவருடைய கல்லறையிலே ரோம போர் சேவர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் மாறி போனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றாயிலும் மாறாது. தேவனுடைய வார்த்தை ஒன்றாயிலும் மாறாது. அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது பலன் உள்ளது. இரும்பு தாழ்பாட்களை உடைத்தெறியத்தக்க வல்லமை உள்ளது. வெங்கல கதவுகளை உடைத்தெறியத்தக்க வல்லமை உள்ளது. அந்த தூண்டப்பட்ட கல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை தள்ளிவிட்டது. ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவர், ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவர். எருசலேமிலே இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிறது. அருமையான இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் மேலே இப்படி ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் அரசாங்கம் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரம் 5 கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கும் பின்னும் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர் 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமானார். ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அவர்களிலே அநேகர் இந்நாள் வரையிலும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அவர் தரிசனமானார். கலிலேயா தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் பார்த்தார்கள். அப்பொழுது தேவதூதன் ஒரு செய்தியை சொல்லுகிறான். கலிலேயாய மனுஷரை வாசிக்கலாம். கலிலேயாய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார். அடுத்த வாரத்தில் வருகை குறித்து பேச நிறைய பேசிக்கிறேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் கண்களுக்கு முன்னே எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மாறுபடி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சரித்திரபூர்வமான உண்மையானது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அருமையான எழுத்தின்படியாய் அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற மேன்மை, இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற மகிமை, இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற விசேஷத்தை நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். இனிமேல் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் எங்கே இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறார் என்றால், பெத்தானியாவிலே குடியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்களை அருமையான மரண சம்பவித்த அடக்கமண்ண லாசரின் கல்லறை நோக்கி போய்கொண்டிருந்த போது ஒரு சகோதரி அவரை சந்திக்கும்படி வருகிறார். ஆண்டவரே, நீர் இருந்தேயானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை சுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை சுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு அவர் சொல்ற, ஆமா ஆண்டவரே. அவன் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஒரு சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றான். அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே நாம் உயிர்த்தெழுவோம். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். மரணத்தை பவுல் பதிவு பண்ணும்போது, ஆண்டவர் பதிவு பண்ணும்போது நித்திரைக்கு தான் பதிவு பண்ணுகிறான். பவுல் பதிவு பண்ணும்போது நீங்கள் அஞ்ஞானிகளை போல துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அருமையான உயிர்த்தெழுகிற அந்த நாளிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடு சத்தத்தோடும் பூமியிலே இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் எழுந்திருப்போம். வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற ஒரு மேன்மையான சத்தியம், நாம் உயிரோடு கூட எழும்புவோம். ஆமென். வளர்ந்த மதங்களிலே 3 மதங்கள் தான் பெருசு. ஒன்று இந்து மதம் வளர்ந்திருக்கிறது இந்தியாவில். பெருவாரியான ஜனங்கள் உலகத்திலே அருமையான பாதிக்கு மேலே கிறிஸ்துவ நாடுகள் இருக்கிறது. எல்லாரும் வீட்டிலே கிறிஸ்துவ நாடுகளில் ஜீவிக்கிற ஜனங்கள் எல்லாரும் வீட்டிலே பங்கடைய போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அருமையான பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி ஒன்றும் தெரியாது. உயிர்த்தெழுதலை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக ஒன்றும் தெரியாது. ஏசுனார் 12 மணிக்கு ஒரு பெல் அடிச்சு ஏசுனார் உயிர்த்தெழுந்தார் இருக்கிறாங்க. 12 மணிக்கு ஒரு பெல் அடிச்சு ஏசுனார் பிறந்தா இருக்கிறாங்க. 12 மணிக்கு ஒரு பெல் அடிக்கிறாங்க. உயிர்த்தெழுந்தா நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு வீட்டில் 40 நாள் சாப்பிடாத இருக்கணும். நீங்களாம் நல்ல தடி மேலே அடிச்சு தடி எல்லாம் சாப்பிட்டு சினிமா பார்த்து வீட்டுக்கு எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவ நாடுகளே தெரியும். கிறிஸ்தவ நாடுக்கு போகும்போது எல்லாம் கேக்கு தயார் பண்ணிட்டு, ஏன் கேக்கு தயார் பண்ணிக்கிறாங்கன்னா கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் என்னன்னு கேட்டா தெரியாதவங்க, கிறிஸ்துமஸே தெரியாதவங்களுக்கு எப்படி உயிர்த்தெழுதல் தெரியும்?
ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்து மதத்திலே உயிர்த்தெழுதல் உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. சிலர் நித்திய ஜீவனுக்கும் நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் சொல்கிறார். இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் பாவம் செய்து இந்த உலகத்தில் மரிப்பானால் அந்த பாவத்தினுடைய கர்மத்தை அவன் தீர்த்து ஆக வேண்டும், மோட்சம் போக வேண்டும் என்றால், அவன் முக்தி பெற வேண்டும் என்றால் அந்த செய்த கர்ம வினைகளை அவன் தீர்க்க வேண்டும். அவன் தீர்ப்பதற்காக பல பிறவிகள் எடுக்க வேண்டும். அவன் கொஞ்சம் பாவம் செய்தா சொல்றான், மாடா பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாடு ரொம்ப மதிக்கிறான். பன்னியா பிறக்க வாய்ப்பு இருக்கு, நாயா பிறக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி பிறவிகள் கடந்து அவன் கர்ம வினைகள் தீரும் போது அவன் மோட்சம் அவனுடைய ஆத்மா போகிறது. அதனால் ஒரு உயிர் செலுதலை குறித்து நீங்கள் அறிவதற்கு முன்பதாக இந்த நன்மையான உயிர் செலுதல், அதான் தானியேல் சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தானியேல் 12:2. பூமி தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலம் சிலர் நித்திய நிந்தைக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். அதுதான் அக்கினியும் கர்மமும் எரிகிற கடல். அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் ஆட்டு மந்தையை போல அவர்கள் பாதாளத்திலே கிடக்கப்படுவார்கள். ஐஸ்வர்யவான் ஒருவனை குறித்து வேதம் பதிவு பண்ணியிருக்கிறது. அவன் பூமியில வாழ்கிற நாளிலே சம்பூரணமாய் வாழ்ந்தான். அவனுக்கு உடைக்கு குறையில்லை. அவன் இருந்த குடியிருப்பு அருமையான, மிகவும் பளபளப்பானது, அருமையான, எல்லாரும் பார்த்து போகத்தக்கதாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு குறையில்லை. சமுதாயத்திலே மதிக்கப்படுகிற மனிதனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய நித்தியத்தை நீங்கள் வேதத்திலே வாசித்தால், அக்கினியும் கர்மமும் எரிகிற கடலிலே அவனுடைய நித்திய வாழ்க்கை அருமையான கழிக்கும்படியாய் போனான். இதுதான் உயிர்த்தெழுதலில் இருக்கிற நிந்தை, அருமையான நிந்தையான உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் என்ன கொடுக்குது? நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும். நித்திய நிந்தை, நித்திய நிந்தை. ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து ஆண்டவர் காட்டுகிறார், இன்றைக்கு நீ மரித்தோர் எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தோர் எங்கே போவாய்? பெரிய பணக்காரர்கள் இருக்கிற தேசம் எது தெரியுமா? இந்தியா. பெரிய பணக்காரர்கள் இருக்கிற தேசம் இந்தியா. நிறைய வறுமையில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற தேசம் இந்தியா. 54% வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறான். அங்க கீழே இருக்கிறான். அம்பானி கட்டியிருந்த வீடு 27 மாடி சொல்றாங்க. 225 ரூம். மொத்தம் டிக்கெட், மொத்த வீட்டு டிக்கெட் 5-6 அவ்வளவு. இந்தியாவை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணம். ஆனால் ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, நீ இன்றைக்கு மரித்தான் எங்க போவாய்? இன்றைக்கு மரித்தால் எங்க போவாய்? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றும் கூட வராது. செய்தி வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எவ்வளவு ரொம்ப அழுத்தமா சொல்லலாம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்னை போல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்னுடைய சாயலிலே இணைக்கப்படுவான். என்னை விசுவாசிக்கிறவன் எப்படி நாம் இதே சவுண்ட தான் ஒரு பர்சன் பண்ணிட்டு நான் பேசுற வயசாகி அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த பூமியின் யாத்திரை பேயா சுத்த போறோம், நாயா சுத்த போறல.
அவ அங்க வந்தா இங்க வந்தா அங்க ஒரு நிக்கிறா. சிலர் ரொம்ப பிரச்சனை இருக்குது. செத்து போயிட்டா செத்து போயிட்டா செத்து போயிட்டா இந்த பயம் நிறைய இருக்கு. சிலர் வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. செத்து போயிட்டா என்ன பண்ணுவோம்? வண்டி போனா ஆக்சிடென்ட், வண்டி ஓடல. காரில் போன ஆக்சிடென்ட், காருக்கு போல. ஊருக்கு போன ஆக்சிடென்ட் என்ன பண்றது? நிறைய மரண பயம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவரை போல கல்லறையில புதைச்சா தீயில எரிச்சா என்ன? அப்படி அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. தீயில எரிச்சா என்ன? கடல்ல தூக்கி போட்டா என்ன? நான் முயற்சி நிறைய பேர் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. கிராமங்களிலே ஒரு மாத்திரம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டா சாப்பிடுவாங்க, பாஸ் சொல்லுவாங்க, ஜோபனா பாட்டு போவாங்க. ஒரு கொட்டு டீம் ஒன்று வந்துருக்கு, அந்த கொட்டை அடிப்பாரு. எனக்கு அந்த கொட்டை அடிச்ச உடனே நமக்கு அந்த வேலையிலேன்னு வந்து சிலர் அந்த வேலை வந்து முன்னுப்பாங்க. இல்லை நமக்கு அப்புறம் வேலையே கிடையாது. அந்த கொட்டை அடிச்சா எரிச்சா எல்லாம் என்ன பண்ணா பண்ணு. நம்ம ஆராதனை வேற, நம்ம சர்வீஸ் வேற. அவன் ஏன்னா ஒரு ஜெபம் மட்டும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம், பரலோகத்துக்கு வந்துருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்ல பாஸ்டர் எல்லாம் இந்து மரப்படி எடுத்தாங்க. இனி இந்து மரப்படி ஆடு, கிறிஸ்டின் மரப்படி ஆடு, முஸ்லீம் மரப்படி ஆடு, அல்லது அந்த வட இந்தியா ஒரு மதம் இருக்குது, செத்தவனை தூக்கி மலையில போட்டு பறவைகள் சாப்பிட்டு போட்டுருவாங்க. கொண்டு போய் தூரமா கொண்டு போட்டுருவாங்க. உங்களை அப்படி யாரும் போட போறது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒண்ணு அப்படி செய்யறாங்க, கேட்கவோ ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. யாருமே சொந்தக்காரங்களே வரலைன்னால முனிசிபாலிட்டி வந்து எடுத்துட்டு போயிடும். லாஸ்ட் பாடியை யார் எடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த நாட்டில் இருந்த முனிசிபாலிட்டி எடுத்து. ஆமா, அவங்க யார் அழுதுருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யமானது ஒரு பெரிய பாவம் மூட்டை வீட்டை விட்டு வெளியே போச்சு. அந்த நடையில இருக்கிற அந்த மூட்டை போச்சு. பாவம் நாம நினைச்சிருப்பான். ரொம்ப நாள் அங்க கடந்து படுத்து கிடக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாமின் மடியிலே சேர்க்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் உயிர் செல்வார்கள். எப்படி உயிர் செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். எப்படி உயிர் செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவை போல இருப்பார்கள். சில நேரம் வாசித்த கருப்பு இந்த கருப்பு இருக்காது. அவன் வாசித்த மூக்கு இந்த மூக்கு இருக்காது. வாசித்த முகம் சிலருக்கு பாதி பல்லு வெளியே இருக்குது, ஒரு பல்லும் வெளியே இருக்காது. ஒரு அருமையான இந்த முகமும் அல்ல. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலக அழகி டயானாவை காட்டிலும் அழகாக இருப்பீர்கள். ஆமென், ஆமென். இயேசுவை போல, தேவ தூதர்களை போல நம்முடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அருமையான ஒரு மகிமையான சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது பசி இல்லாத சரீரம், அது தாகம் இல்லாத சரீரம், அது மரணத்தை இனம் சந்திக்காத ஒரு சரீரம். அருமையான இயேசுவை போல இருக்கிற ஒரு சரீரம். ஆமென். சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. பாசு கிடைக்குமா? பாசு கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு கிடைக்கும். அதற்குதான் நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இல்லைன்னா பவுல் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் நல்ல புசித்து குடித்து குடித்திருப்போம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று, எபேசிலே துஷ்ட மிருகங்களோடு கூட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் உலக ஜனங்கள் வாழ்ந்தது போல வாழலாம். உலக ஜனங்கள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், டான்ஸ் ஆடுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். உலக ஜனங்கள் உலக காரியங்களிலே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலக தரிசனமுடையவர்களாய்
மதிப்பு, மரியாதை, பப்ளிசிட்டி, தான் மற்றவர்கள் அறிமுகமாகக்கூடியான மற்ற காரியங்களை செய்யலாம். இதெல்லாம் செய்திருக்கலாமே. சொல்றான், நான் நியாயப்பிரமாணத்தை விட்டு அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்தை பின்பற்ற நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன். கமாலயங்களிலிருந்து படித்த படிப்பை நான் குப்பை என்று எண்ணுகிறேன். நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை பற்றி தான் அருமையான மாற்றாள் மரியாள் வீட்டிலே அருமையான துக்கத்துக்கு போகிறதான அந்த இடத்திலே இயேசு பேசுகிறார். இந்த விசுவாசத்தை குறித்து அவர் இன்னும் பேசுகிறதை அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் அருமையான அவரை விசுவாசிக்கிறவர்கள், நான் காலையில் அங்கே பிரசங்கித்தேன், 3 விதமான உயிர்த்தெழுதல் அருமையான அவர்களுக்குள்ளே உண்டாகிறது என்று பிரசங்கித்தேன். எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஆவியானவர் பேசும்போது நான் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை. உயிர்த்தெழுதல் என்றதான வார்த்தையை கேட்டிருக்கிறேன். இந்த மாற்றாள் தானே இயேசுவை பார்த்து சொல், மாற்றாள் அருமையான இந்த கடைசி உயிர்த்தெழுதலை அவள் அறிந்திருக்கிறாள். நாமும் அதை தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வேற உயிர்த்தெழுதலையும் பேசுகிறார். நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்கலாம். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஆண்டவருடைய மகிமையை காண்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவருக்கு 3 விதமான உயிர்த்தெழுதல் அவர் நடத்தப்படுகிறார். 1, அவன் ஆவி வீழ்த்தப்படுகிறார். அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவன் அவனுக்கு தூரமாய் போய்விட்டான். எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத மனிதனாய் போய்விட்டான். எப்பொழுது பாவம் செய்தானோ அவன் ஆவிக்குள்ளே இருப்பான். ஆனால் விசுவாசிக்கும் போது அவன் ஆவி தீபமாக மாறிவிட்டான். அதுதான் சாலமோன் சொல்றான், கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்றான். மனுஷனுடைய ஆவி ஆண்டவரை பார்க்கிற ஒரு வாக்கியம் உனக்கு கிடைச்சதுயா. யோசிப்பாரு, எங்க உட்கார்ந்து இருக்க, எங்க உட்கார்ந்து இருக்க, ஜோசிக்காரன் உட்கார்ந்து இருக்க, எங்க உட்கார்ந்து இருக்க, பேரற்ற அம்மா முன்னாடி உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்து இருக்க, பழைய ஆராதனை, பழைய கோயில் நம்ம வேப்பிலை வச்சு நம்ம மேல நாட்டி அடிச்சுக்கிறாங்க. எங்க அம்மா என் மேல அடிச்சுக்கிறாங்க, வேப்பிலை வச்சு அடிச்சுக்கிறாங்க. ராத்திரி படுத்து கிடக்கிறேன், வேப்பிலை அடிச்சு உனக்குள்ள இருக்கிற பேய் போகணும். நான் அப்ப ஆண்டவரை கொண்டு போய் எனக்கு இருக்கிற பசுத்தாய் போகணும். அதுக்கு எனக்கு வேப்பிலை அடிச்சுக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன், உனக்கு நான் எவ்வளவு வேப்பிலை அடிக்கணும். நான் ஜெபம் பண்றது பார்த்தேன். நீ வாச பேசுற அந்த பையன் எங்கேயோ கருப்பு பிடிச்சிருக்காங்க, கருப்புக்காது. ஒரு வீட்டுக்குள்ள போனா தேங்காய் தொங்குது, மாங்காய் தொங்குது, பழம் தொங்குது, பெருச்சாய் தொங்குது, பூசணிக்காய் தொங்குது. பூசணிக்காய் தான் நம்ம ஊர்ல ரொம்ப விலை ஜாஸ்தி. ஏன்னா அது வீடுகளில் வச்சுக்கிறாங்க. பொம்மை தொங்குது, அது தொங்குது, இது தொங்குது, கை தொங்குது, கழுத்துல தொங்குது. ஒரு வீடு கட்டுறது அதிகம் அருமையான சாசனம் கண்டுபிடிச்சான். இது இப்போ இருக்கு. அப்புறம் சாசனங்கள் சாசனம் உங்கள் வீட்டு வாசலை இந்த பக்கமா வைங்க, வெளியின் வாசலை அந்த பக்கமா வச்சுங்க. எங்க வீட்டுல ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. ஏன்னா வெளியில பின்னாடி வாசலுக்கு திருட வந்துடும். அதுதான் நம்ம வாசலைக்குள்ள அரசம். இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டா நீங்க எல்லாம் திறக்க சொல்லிடுவோம். நான் கேட்கிற இங்க காலை இந்த பக்கம் வச்சு பட்டணும், காலை அந்த பக்கம் வச்சு பட்டணும். இலை போடுறதுல எனக்கு இலை போட தெரியாது. ஆனா ரொம்ப கவனமா இருப்பேன். மற்றவங்க எப்படி இலை போடுறாங்கன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட இந்த பக்கம் போட உள்ள போறா, இந்த பக்கம் போட்டாலும் இலை சாப்பாடு உள்ள போகும், அந்த பக்கம் போட்டாலும் போகும். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறோம், எந்த சாசனத்தை பார்த்து படுத்துக்கிறான்? பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறான். ரோட்ல தூங்குற எந்த சாசனத்தை யார் படுத்துக்கிறான்? விசுவாசிங்க கூட சில சமயங்கள் அருமையான அப்படியே கொஞ்சம் அசைஞ்சுக்கிறாங்க.
சரி, நம்ம சாசனம் பார்த்து வாசல் வச்சு ஒரு ஜெபம் படிக்கணும். கடத்தரக்க போனேன். நம்ம சபையில் உள்ள ஆள் யாருக்கெல்லாம் சொல்லல. காலையில ஒரு முஸ்லீம் வந்து ஒரு வாதி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். ரெண்டாவது ஒரு சாமியார் வந்து ஜெபம் பண்ணா, மூணாவது நான் 10 மணிக்கு ஸ்தோத்திர இயேசுநாதர் பாட்டு பாடுறேன். அந்த கடை உருப்படவே இல்லை. 3ஆவது மாசம் கூட்டிட்டான். கூட்டின பிறகுதான் வந்து என்ன சொல்றாங்க, நான் என்ன நினைச்சேன், ஜெபத்துல ஏதாவது குற்றம் வந்துட்டான். ஜெபத்துல குற்றம் இல்ல, ஆளுநர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நரபலி செலுத்துகிறது இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. நான் இந்தியா கடலூர் பக்கத்தில் இருக்கிறது. ஆமென். பிள்ளை கொள்றாங்கயா. சரி, படிக்காதவன்னா பரவாயில்ல, அவன் எஜுகேஷன் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு பரவாயில்ல. அவரு காலேஜ் லெக்சரரா இருக்கிறாங்க, அந்த அம்மா வேலை செய்யறாங்க. அந்த பொண்ணு வந்து அருமையான IAS படிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணாங்க அந்த பிள்ளை 2 பிள்ளைங்க அடிச்சே கொண்டிருக்கிறாயா. இந்தியா தேசத்துல நடக்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். பாளையத்துக்கு புறமா இருந்தோம், இருளிலே இருந்தோம், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த விசுவாசம் நம்மை உயிரோடு நம்முடைய ஆவியை உயிர்த்த பண்ணினது. ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் நம்ம மேலே வீசி இருக்கிறது. இந்த வெளிச்சம் மேலே வீசி ஜனங்கள் நம்மை காட்டிலும் பக்தியானவர்கள், நம்மை காட்டிலும் வைராக்கியமானவர்கள், நம்மை காட்டிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வைராக்கியமான ஜனங்களுக்கு இவர் தரிசனமாகவில்லை, எனக்கும் தரிசனமாயிருக்கிறார். ஒரு கதை சொன்னாங்க, கங்காருல எனக்கு பிள்ளை பிறந்தா நான் கங்கைக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. பெற்ற பிள்ளைய கங்கை நதி ஓடும் போது நான் நேச்சர் பண்ண அதை நான் கொடுக்குறேன்னு. எவ்வளவு பக்தியான ஜனங்க பாருங்க, எவ்வளவு பக்தியான ஜனங்க. நம்ம கிறிஸ்தவ அப்படியா இருக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜனங்க அப்படியா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போற ஜனங்க அப்படியா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய போற ஜனங்க அப்படியா இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, ஐயரு 5 மணிக்கு எழும்புறாங்க. நான் மதுரையில் இருந்த நாள்ல நாங்க 6:30 எழுப்பி சோதரம் பாட்டுலாம் பாடுவோம். பாடலைன்னா அவன் வந்து கேட்பான், ஏன் நீங்க கூப்பிடுன்னு வந்து கேட்கறான். அவன் கரெக்டா இருக்கு. நம்ம எப்படியா கூப்பிடுறோம், நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம், எப்படி ஆண்டவருக்காக வாழுகிறோம், நம்முடைய தியாகம் என்ன? ஒண்ணு இல்லையா, ஒன்னை தரிசனமா இருக்கிறாரையா, எனக்கு தரிசனமா இருக்கிறாரையா. ஆண்டவர் பவுல் சொல்லுகிறான், அகால பிறவியாய் இருக்கிற எனக்கும் அவர் தரிசனமானா, பிறவியாய் இருக்கிற எனக்கும் அவர் தரிசனமானா. உன்னை வீழ்த்துவதில் நீ தரிசனம் பெற்றாலும் உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்க உனக்கு உதவி செய்கிற ஒரு வல்லமையான சக்தி விசுவாசம். ஆமென். நான் இந்த காலவெளியில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீ பெற்ற விசுவாசத்தை உனக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன், அதனுடைய தன்மையை உனக்கு காட்ட விரும்புகிறேன், அதனுடைய சுவாபத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன், அதனுடைய கிரியைகளை உனக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது, இந்த விசுவாசத்தில் இருக்கிற தன்மை என்னவென்றால், இதில் இருக்கிற நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் உயிர்த்தெழுதலை பார்க்கவில்லை, நீங்கள் பரலோகத்தை பார்க்கவில்லை, நீங்கள் ஆவிக்குரிய மேன்மையான உன்னை உங்கள் கண்களிலே பார்க்கவில்லை, ஆனால் அதை விசுவாசிக்கிறீர்கள். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கண்டு விசுவாசித்தவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 10 மத்தேயுவின் சுவிசேஷம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை தரிசித்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் விசுவாசத்துல மாற்றம் உண்டாக வேண்டும். உங்கள் விசுவாசத்துல வளர்ச்சி உண்டாக வேண்டும். உங்கள் விசுவாசம் பலமுள்ளதாய் மாற வேண்டும். காணாத ஒரு சுகத்தை நீங்கள் விசுவாசம். நீங்க ரிப்போர்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க கிறிஸ்தவ சீனியம் உங்க ரிப்போர்ட் வந்து மருத்துவ ரிப்போர்ட், அவங்க படிச்சதை எழுதிக்கிறாங்க. ஆனா நீ ஒண்ணு படிச்சிருக்கிற, என்ன படிச்சிருக்கிறனா, அருமையான உனக்கு விசுவாசம் கற்றுக் கொடுக்கிற ஒன்று. காணாதவைகளை நான் விசுவாசிப்பேன். சுகத்தை நான் காணவில்லை, விடுதலையை நான் காணவில்லை, ஆசீர்வாதங்களை நான் காணவில்லை, நன்மைகளை காணவில்லை, அருமையான விடுதலையை நான் காட்டவில்லை. அருமையான ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறார். விசுவாசம் நம்பி கெட்டு போனவங்க யாரா இருக்கீங்க? கெட்டு போனவங்க நீங்க வர வேண்டாம். ஆண்டவரை நம்பி நான் கெட்டு போயிட்டேன், இயேசுவை விசுவாசித்து நான் என் குடும்பம் கெட்டு போச்சு, நான் கெட்டு போனேன், என் பிள்ளைகளும் கெட்டு போனாங்க அப்படி சொல்ல ஒருத்தர் அவன் சொல்றான், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிந்தவர் என் கண் கண்டதே இல்லை. விசுவாசித்து கெட்டு போன ஒருத்தர் இல்லையா? என்றால் வானமும் பூமியும் மாறி போனாலும் அப்படி வார்த்தை ஒன்றும் மாறா. வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரோமருக்கு எழுதியிருப்போம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இந்த விசுவாசம் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தால் அது என்ன இருக்கிறது ரகசியம் என்னவென்றால், அதனுடைய தன்மை என்னவென்றால் காணாத ஒன்றை நம்பும்படியாய் வைக்கிற வல்லமை விசுவாசத்துக்கு. நீ காணாத ஒன்றை நம்புறீங்களா? அப்ப இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கு. நான் வீட்டெழுவேன், நான் இயேசுவோடு கூட ஜீவிப்பேன், இயேசுவோடு கூட இருப்பேன், எனக்காக ஒரு ராஜ்யம் 2000 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இதை நீ விசுவாசிக்கும் போது இது உனக்குள்ள இருந்த விசுவாசம் இல்லை, மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எல்லாவற்றையும் பார்த்து கண்டாதான். ஆனால் அருமையான இயேசுவை நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அருமையான God's kind of faith என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கும்போது அது உனக்குள்ளே என்ன செயல்படும்? தண்ணியை ஊத்துனீங்கன்னா தண்ணி ஒண்ணு செய்து நமக்குள்ள போய், சாப்பாடு உள்ள ஒண்ணு போட்டீங்கன்னா அது ஒண்ணு உள்ள செய்து. ஓசனா பாஸ்டர் பேசும்போது எனக்கு மறக்கவே இல்லை. சொல்லாது, புளிச்ச பழைய கஞ்சியை வாய்க்குள்ள போட்டா ரத்தம் உறுதியாக, பழைய கஞ்சியை சாப்பிட்டா ரத்தம் உறுதும். அதே போல இந்த ஆவியில இந்த விசுவாசம் தங்கும் போது என்ன நடக்கும் என்றால், காணாதவர்களை நம்பும்படியாய் உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போகும். ஆபிரகாம் தான் போகும் தேசத்தை இன்னதென்று அறியாது அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுகிறேன். அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் காணாத ஒன்றை அவனை அருமையான உந்தி தள்ளி புறப்பட வைத்தது. ஆமென். லோத்துக்கு அந்த விசுவாசம் நல்லா புரிஞ்சுங்க. லோத்துக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவன் நேசிக்கிறவன் நீதிமான், அவன் வேத நீதிமான் சொல்லு. ஆனால் ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் இல்லை, 100க்கு அதிபதிக்குள் இருந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? சீடர்கள் கேட்கிறாங்க, ஐயா உண்மை எத்தனையோ தொட்டிருக்கிறாங்க, என்ன தொட்டது? இல்லை, என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார். என்னை தொட்டது அவளுக்குள் இருந்த விசுவாசத்தின் வல்லமை என்னை தொட்டிருக்கிறது. பெரும்பாலுள்ள சரி சுகமாக்கப்பட்டாள்.
முதலாவது விசுவாசத்தில் இருக்கிற தன்மை காணாத ஒன்றை நம்பபடியாய் நம்மை தள்ளி கொண்டு போகிறது. எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, போய் வந்து எஸ்ஆர் காட்டுங்களா, எஸ்ஆர் காட்டுங்களா, நாங்க வரோம். சரி, ஏசுனாங்க நீ விசுவாசத்தா பார்க்கலாம்னு சொன்னோம், அதெல்லாம் முடியாது. காலையில் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, டாக்டர் ஐயா இருக்கிறாங்க, கருப்பு மாத்திரம், சிவப்பு மாத்திரம், வெள்ளை மாத்திரம் எல்லாம் இது காலையில் சாப்பிடும், ராத்திரி சாப்பிட்டு சொல்றோம். அது என்ன மாத்திரையும் நமக்கு தெரியாது. 12 மணிக்கு இதை சாப்பிடணும், 1 மணிக்கு இதை சாப்பிடணும், 12 மணிக்கு வச்சுட்டு கருப்பு மாத்திரையை உள்ள போடுறாங்க. ஒருவேளை குடும்ப பிரச்சனையில டாக்டர் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா மாத்திரையை மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு வரவங்க எல்லாம் அரசாங்கத்தில் படாத பாடுறான். அவன் சொல்றான், நீங்க பொண்டாட்டிட்ட சண்டை போட்டு வந்துருக்காரு, நீங்க எதுவும் சத்தம் போடாதீங்க, லெட்டர் நாளைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், பியூனுக்கு தெரியும், வீட்டுல கரெக்டா ஓடி உள்ள வந்துருக்குது. இந்த அம்மா இன்னைக்கு ஆட்டம் பெரும் ஆட்டமா இருக்கும், சத்தம் போடாது. கலெக்டர் பார்க்க போனா அவன் சொல்றான், சார் நீங்க வேண்டாம் சார், நீங்க அவரு சூடா இருக்கிறாரு, நாளைக்கு வாங்க குளிரா இருக்கிறாரு. இவர் சூடா இருக்கும் போது மாத்திரையை மாத்தி கொடுத்தா நம்ம நிலைமை சூடாவே போயிடும். இந்த அம்மா மாத்திரை கொடுக்குறாங்க, இந்த பக்கம் கொடுக்கிற மாத்திரை இந்த பக்கம் கொடுக்க, இந்த பக்கம் கொடுக்கிற மாத்திரை அந்த பக்கம் கொடுக்க. நம்ம எல்லாம் ஆசவாசமா வாய்க்குள்ள வாயை திறந்து கண்ணை கூட திறக்கல, திறக்கணும், சொந்தக்காரன் வாய்க்குள்ள மாத்திரை கூட தைக்கணும். யோசித்து பாருங்கள், இதை யாரும் கேள்வி கேட்கறதில்லை. யாரும் கேள்வி கேட்டாங்களா? நீங்க எந்த ஆஸ்பத்திரியில் படிச்சீங்க? படிச்ச டாக்டரும் புரிஞ்சு படிக்காத டாக்டர் இருக்கு, அது வேற. நிறைய பேர் ஜெயிலுக்கு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. வண்டி எங்க ஊர் வண்டி அந்த காலத்துல இப்போ பரவாயில்ல, அவன் நிற்பான் பாருங்க. இந்த பாண்டிச்சேரி வந்து அவங்க சுதந்திர இந்தியாவுக்கு வந்த மாதிரி. ஏன்னா 5-6 பாட்டில் வாங்கி 2 பாட்டில் எங்க சொல்றான், சொல்றான் கடைக்கு சொல்றான், குடிக்கிறத குடிச்சு தண்ணியை ஊற்றிட்டு தான் சீரியே குடிப்பான். யாராவது போய் உனக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கா, நீ ஊருக்கு குடிச்சிட்டு, ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ல போலீஸ்காரங்க செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணா தமிழ்நாடே போராட்டத்தில் நடக்கும், தமிழ்நாடே போராட்டத்தில் பஸ் மாட்டாங்க. ஆனா ஊரெல்லாம் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் கொண்டு போறாங்க, யாரும் கேட்கறது இல்லையா? ஐயோ, நான் எத்தனையோ முறை ஊருக்கும் போது உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா அவன் போற ஸ்பீட பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பின்னாடி இருக்கிற முன்னாடி இருந்து பின்னாடி வர ஒருத்தவரை பழக வாய்ப்பு இல்லை. அவன் அந்த ஆக்சிடென்ட் விதிக்கிறத திருச்சியில போய் கொஞ்சம் விடுவான், அடுத்த திருச்சி நாகர்கோவில் அவ்வளவு ஸ்பீடா யாரும் காட்டுறது இல்லையா? எதுக்குமே யாரும் கேட்கல. பிளைன் பார்த்து நான் போய் கேட்க மாட்டேன், டிக்கெட் எடுத்துக்கணும், நீ வந்து ஒழுங்கா கொண்டு போய் விடுவியா, நீ எங்க படிச்சுக்கிற, கொஞ்சம் அரசாங்கம் எடுத்துக்கலாம் கேட்கணும். பிளைன் மேல போகுது, அவன் மேலையும் போகலாம், கடலுக்குள்ளேயும் கொண்டு போகும். அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, மனைவிட்ட சண்டை போடுறவங்க 2 பேரும் அப்படி செய்திருக்கிறாங்க, பிளைட்ல கடலுக்குள்ள இருக்கிறாங்க. உன் மனைவி உன் குடும்பத்தையும் ஏற்றி வேணா நீ பிளைட்ல விடலாம், நான் எங்களதான் எதுக்குமே கேள்வி கேட்கறதில்லை. ஆனால் விசுவாசித்தால் ஆண்டவரை பார்க்கலாம், விசுவாசித்தால் ஆண்டவரை தரிசிக்கலாம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். ஐயா, வேற ஒண்ணும் பெரிய நீ தண்டா எடுக்க வேண்டாம். ஒரு 4 மணிக்கு கையில குச்சிடும், மேல தீ வைக்கிறான், பந்தம் எடுக்கிறான், தீயில இப்படி நடக்கிறான். ஒண்ணு செய்ய வேண்டாயா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் தூரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை, தூரத்தில் இருக்கிற நன்மைகளை, தூரத்தில் இருக்கிற விடுதலை, தூரத்தில் இருக்கிற பணத்தை, தூரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வருகிற வல்லமை இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, இந்த விசுவாசத்துக்கு இருக்கிற தன்மை என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெற்றுக்கொள்வோம் அல்லது பெற்றுக்கொண்டோம் என்று பெற்றுக்கொள்ளாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை
சந்தேகத்தை உண்டு பண்ணும், அது உணர்வை உண்டு. நீங்கள் அதை பார்க்கவில்லை, அதை அருமையானதை நீங்கள் அருமையான காணவில்லை, ஆனால் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு சந்தோஷத்தை இதயத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த தன்மை விசுவாசத்திற்குள், இந்த விசுவாசத்திற்குள் செய்வார். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதியிருக்கோம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் ஆதாமுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாமல் சந்தேகப்படாமல். சந்தேகம் எப்பொழுது வருகிறது என்றால் பெற்றுக்கொள்ள மாட்டோம், வாய்ப்பு ஒருவேளை வந்தால் பார்ப்போம், மராட்டால் விட்டுருவோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போதுதான் உன்னுடைய விசுவாசம் பாதிக்கப்படுகிறது, ஒரு விசுவாசத்தின் தன்மை சேதப்படுத்தப்படுகிறது, ஒரு விசுவாசம் பலவீனப்படுகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு நீங்க கேட்கிறான், அவன் 100வது சொல்றான், ஆண்டவர் சொல்றார் சந்ததியை நான் உருவாக்குவேன் சொல்றார். சாரால் அந்த கடிதம் நம்ப முடியல. இல்லைன்னா அந்த ஆகாரம் சந்ததிய அருமையான இப்ப வந்திருக்காரு, இந்த முஸ்லீம் கூட்டமே வந்திருக்காரு. ஆகார் வந்ததுனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அவன் ஆண்டவர் சொல்லும்போது அவன் சிரிச்சான், ஆனா அவன் சிரிக்கல. அவனுக்கு தெரியும், நான் சொல்லும் போது நான் பெற்றுக்கொண்டேன் என்ற உணர்வு எனக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. நான் அவர் சொல்லும் போது நான் பெற்றுக்கொள்வேன் என்ற சிந்தை எனக்குள்ளே வந்தது. ஆனால் அவர் சொல்லும் போது பெற்றுக்கொள்வேன் என்றதான அருமையான அந்த ஒரு எண்ணம் வந்தது. தோல்வி சாதித்தவங்களோடு கூட வைக்காது, பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட நீங்க பரிசு வைக்காது. பேக்ஸ்லைட் பீப்புள் எப்பொழுதுமே தோல்வியையும் விடுதலையையும் அருமையான தேவனுக்குள்ள இதேதான் பேசிக் கொண்டிருப்பார். அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அது விசுவாசி சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இந்த வார்த்தை மனக்குள்ள போயிட்டா நீயும் உன்னை அறியாமலே சொல்லுவா அவங்க சரியில்லை. இந்த இடத்துக்கு நீ வரும்போது என்ன நடக்கிறது என்றால் உன் விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. உன் விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு வரக்கடவோம். நீ எங்க பார்த்தாலும் கொடுத்துருவையா, இங்க பார்த்தாலும் கொடுத்துருவா. நீ பார்க்க வேண்டிய இடம் இயேசு. நீ குறை ஒருத்தர் சொல்றான்னா அவங்களோட பரிசீலே வைக்காது, தைரியமா சொல்லுங்க. சிஸ்டர்களுக்கு கூட நான் பேச விரும்பல சிஸ்டர், நல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க பகைச்சிருக்காங்க, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க என்ன நினைச்சு போட்டியா, அவங்க என்னவா சொல்லி போட்டோம். சிலர் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, ட்ரெஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இதை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, மற்றவங்க என்னவா நினைச்சு போறாங்க, மற்றவங்க என்னவா பேசி போறான். நீ பார்க்க இடம் அருமையான பாரமான யாவத்தை நம்ம நதியில் இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்றுகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நீ பார்க்க வேண்டும். அலையால் சத்தமே வருது. இரண்டாவதாக பெற்றுக்கொண்டு விட்டோம். காலேஜில் இடம் கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம். உன் பிள்ளைக்கு இந்த இடத்துல நான் பெற்றுக்கொண்டு விட்டோம், இந்த காரியம் நடக்கும், நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். சோதரம் முதல் ஜெபம் பண்றது எப்படின்னா, ஆண்டவரே தாய். இரண்டாவது ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், நீ தரக்கூடியதற்காய் சோதரம், நீ செய்ய போகிறதற்காய் சோதரம், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அதற்காய் வந்து சோதரம். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். இந்த இடத்தான் நேர்மையான விசுவாசம், உன்னை வீச்செடுப்பதற்கு நேராக இணைக்கிற விசுவாசம். இதுதான் நூற்றுக்கு அதிபதியை கண்டு ஆச்சரியப்படுகிற விசுவாசம். பெரும்பாலுள்ள சிறியை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட ஒரு இடம் என்னை தொட்டது என்று காட்டுகிறார். மூன்றாவது விசுவாசத்துக்கு இருக்கிற மூன்றாவது தன்மை என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
விசுவாசத்தின் மைய பொருள் இயேசுவாக இருக்கிறார். தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்பொழுதுமே அது இயேசுவை தான் சார்ந்தது. நல்ல புரிஞ்சு. ஆனா மனுஷனுடைய ஆவி இயேசுவை சார்ந்து நிற்கார். உலகத்தினுடைய ஆவி இயேசுவை சார்ந்து நிற்கார். அவர்கள் சில இடங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் விழுந்து கிடந்தவர்கள், நாங்கள் தரையிலே இருந்தவர்கள். இப்பொழுது நாங்கள் எப்படி எழுப்பினோம் என்றால் எங்கள் தேவனை சார்ந்து நின்றபடினால் நாங்கள் எழுப்பினோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். தாவீதுடைய மைய பொருள் கோலியாத்துக்கு நிற்கிறான். அவன் தோற்றம் அருமையான கோலியாத்தின் தோற்றத்தை போலல்ல. அவன் யுத்த பயிற்சி பெற்றவன். இவனுக்கும் யுத்த பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அருமையான அவன் யுத்த உடைகளை உடுத்திருக்கிறான். இவன் யுத்த உடையை உடுக்கவில்லை. ஆடு தைக்கிறவனுடைய உடையை உடுத்திருக்கிறான். ஆனால் தாவீதினுடைய விசுவாசத்தின் மைய பொருள் இயேசு கிறிஸ்து. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. மையப்பொருள் தேவனாய். ஒருவேளை கலெக்டர் சொந்தக்காரங்களா இருக்கலாம், கவர்னர் சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை பொலிட்டிஷியன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா உங்க மையப்பொருள் இயேசுவாய் தான் இருக்கலாம். உங்கள் மையப்பொருள் இயேசுவாய். நான் வைத்திய பார்த்து சொன்னேன், நீங்க போங்க அங்க போய் ஆர்குமெண்ட் இயேசுதான் பேசுவார். அவர்களும் சில சமயம் சிரிப்பா சொல்வாரு, பாஸ்டர் நீங்க ஒண்ணு செய்யலாமே, இயேசு மாதிரியே நீங்க நினைச்சலாமே, என்னைக்கே அந்த வேலையை அவர் சொல்லுவார். நீ போகலன்னா சில சமயம் இயேசு நாளிலே போவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆர்குமெண்ட் பார்த்தா அவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அவன் ஜெயிச்சிட்டாங்க சாக்லேட் கொடுப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு மதிலை நீ தாண்டுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு அருமையான யுத்த களத்திற்குள்ளே போவாய். யோனத்தான் தன்னுடைய ஆயுதத்தாயை கொண்டு பெலிஸ்தியருடைய சேனைக்குள்ளே போகிறான். அவன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தர் அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோனத்தான் ஆயுதத்தாரை கர்த்தர் அவர்களை வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒரு பெரிய படையை சந்திக்கும்படியாய் போகிறார்கள். ஜெயம் பெற்றார்கள் என்று பார்த்தால் ஜெயம் பெற்றார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் போனார்கள். அநேக பேரை கொண்டாயிரும் கொஞ்ச பேரை கொண்டாயிரும் ரட்சிக்க தடை இல்லை. யாருடைய நாமத்தை குச்சிங்க நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க, நம்மளை பார்த்தா பரிகாசம் பண்ணுவோம். ஏன்னா சிலுவை குறித்த உபதேசம் கட்டுக்கொண்டு பைத்தியமா இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக பெரிய கோலியாத்தின் தலை இப்பொழுது தாவீதின் கையிலே. அவனை கொன்றது யார் என்றால் தாவீது கொடுத்த விசுவாசம். தாவீது கொடுத்த விசுவாசம் தான் அவன் தலையை வெட்டிவிட்டான். அருமையான கர்த்தருடைய அவன் பட்டயத்தினாலே அவன் தலை வெட்டப்பட்டான். ஆமான் என்ன நினைத்தான்? முருகதாய் இன்றைக்கு நான் தூக்கு மரத்திலே போட போகிறேன். ஆனால் முருகதாய் நீ தூக்கு மரத்திலே போடுவதற்கு முன்னதாக முதலாவது யாரை போட வேண்டி இருக்கும் என்றால் மொர்தெகாய் ஆராதித்த தேவனை தான் நீ முதலாவது தூக்கு மரத்திலே போட வேண்டும். இரண்டாவது தான் தூக்கு
மரத்திலே முருகராயப்படாமல் அன்றையுள்ள பாவதற்கு வந்ததாக தேவன் போய்விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய முடியாயிலும் அன்று கைகளில்லை, சிங்கக்கடைக்குள்ளே போவதற்கு முன்பதாக தேவன் போய்விட்டார். அந்த சிங்கை கொடியை குறித்து கடந்த நாடுல அருமையான ஒரு காரியத்தை கேட்ட சிங்கம் நிச்சயமா அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, ரொம்ப அதுக்கு சாப்பாடே போடணும். இந்த பனிஷ்மெண்ட் நேரங்கள்ல ஒரு வாரம் அதுக்கு சாப்பாடு கிடையாது. மேல இருந்து போடுற ஆட்களை கீழே கூட விடக்கூடாது, அப்படியே வாயில பிடிச்சது. ஆனால் தாவீதை பிடிக்க முடியவில்லை. அவன் கர்த்தருடைய நாமத்திலே சிங்க கெவிக்குள்ளே போனான். ஒருவேளை நீ பாடுகளின் மத்தியிலே இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து வருகிற மனுஷனா இருக்கலாம். எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம். அவரை நம்பி இருக்கிற விசுவாசம் உன்னை கைவிடாது. தீயையும் தண்ணீரை நாங்கள் தாண்டி வந்தோம். நாலாவது விசுவாசத்தின் தன்மையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது நன்மையானதை பேசிக்கொண்டே வேற எந்த ஆளுக்கும் நான் பழகினதுன்னா எல்லாரையும் பார்த்துக்கிறேன். இந்த கிறிஸ்தவ மாத்திரம் தான் சொல்றாங்க, கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார், இயேசு உதவி செய்வார். இந்த வார்த்தையை யாருமே சொல்ற நம்ம தான் சொல்றோம். அல்லேலூயா. நன்மையானவைகளை நீதிமொழியின் புத்தகம் 15:4 இன்னொரு வசனம் இருக்கிறது, பாலும் தேனும் ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். நல்ல வார்த்தைகளை பேசி பிராக்டிஸ் பண்ண. ஏன்னா நம்ம வீட்டுல நமக்கு பேசுற சத்தம் வேற, ஸ்கூல்ல பேசுற சத்தம் வேற, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுற சத்தம் வேற, சபையில மாத்திரம்தான் வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் என்றால் தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. அல்லேலூயா. நீங்க போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா அவங்க எல்லாம் வசனமா சொல்லுவாங்க, அவர்கள் இந்த வார்த்தை கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா? ஸ்கூல்ல கேட்கல, காலேஜ்ல பின்ன சொல்லவே வேண்டாம். அவங்க வீட்டுல இருந்து பரப்புறது பவ்யமா பரப்பணும். பவ்யம்னா தெரியுமா? நான் பார்த்தது உங்களுக்கு ஒளிச்சு பார்த்தது. அந்த பஸ் காலேஜ் இறங்கினோடனே 2 பட்டன் வந்து கலக்குறாங்க. 2 பட்டன் காலேஜ். அடுத்தது பார்த்தா கையில இருக்கிற அந்த காலேஜ் ஐயா நடந்து போறத பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி அந்த பை பேக் எல்லாம் அப்படியே ரோலா. அங்க இருந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க பசங்க மட்டும் நீங்க நினைக்கலாம், பொம்பளை பிள்ளைங்க அதை பாட்டு ஜாஸ்தியா பேசுங்க. அந்த காலம் பசங்க, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்க. ஒரு பொண்ணை பாக்குறேன், கூலி கிளாஸ் அப்படி கலக்கி விட்டு கல்ல போடும். அப்ப இப்பவே கலக்குனா வீட்டுக்காரர் எப்படி கலக்குன்னு பார்த்தேன். சபையில மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எங்கேயுமே நீங்க எல்லா இடமும் போறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் எல்லாம் இதெல்லாம் எது சொல்றேன், நான் பாஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வசனத்தை மாத்திரம் உங்க காதுல வச்சு சில இடத்துல சாமியாராயும், சில இடத்துல ஊமையாயும், சில இடத்துல அருமையான தரிசனம் காண்கிறவராயும். சொந்த காலத்துக்கு வீட்டுக்கு போனா பூமியா இருக்கேன், பேசவே மாட்டேங்க. உடம்பெல்லாம் நல்லா இவங்கிட்ட போய் என்னத்து பேச, பாயசம் வைக்கிறது, ரசம் வைக்கிறது, அவியல் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது 3 வருஷமா கிடைக்கிறது. இப்பவும் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. உப்பை குறைங்க, அதை குறைங்க, இதை குறைங்க, மீன் எப்படி குறைங்க, அப்படி குறைங்க. காலையில என்ன பேசுறது? காலேஜுக்கு போனா
அவன் சொல்லணும், அந்த வருது பாருங்க பொண்ணு, அதுக்கு நீ கிராக்னு சொல்லணும். அந்த பையன் வர பாருங்க. அந்த மதுரையில் அப்படி ஒரு பிரதர் இருக்காரு, பிரதர் சைமன் ராஜ். நான் பார்க்க போயிருந்தேன், திண்டுக்கல்ல ஊழிக்கிறார், பாஸ்டா இருக்கார். நான் ஒரு மதுரையில் இருக்கிற மெயின் ஈவி டிபார்ட்மெண்ட் பார்க்க போயிருந்தேன். சைமன் சொல்ற பேர்ல 10 பேர் இருக்கிறாங்க, 15 பேர் இருக்கிறாங்க. பெரிய இதுல 1000 பேர் 2000 பேர் சார். ஆனா ஒருத்தர் கரெக்டா எங்க அட்ரஸ் சொன்னாங்க. எந்த சைமனா தெரியல கேட்டாங்க. அவர் எப்படி சொல்லும்போது எனக்கு அவர் பேர் அலேலியா சைமன், வெள்ளையும் துளையுமா இருப்பார். நேரம் பைபிள், நீங்க யார் சைமன் கேட்காதீங்க, அலேலியா சைமன் சொல்லுங்க, நேரம் கொண்டு போய் அங்க விடுவாங்க. எப்படியா அந்த பேச்சு அதுகிட்ட வேற யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா லூசா, அங்க அரசியல் பேச மாட்டாங்க, அங்க அருமையான வீட்டுக்காரர் பேச மாட்டாங்க. ஏங்க பேச மாட்டாங்கன்னா அது லூஸ். நம்மள உலகம் எப்படி வைக்கணும், லூஸ்ன்னு சொல்லணும். நீ அங்க போய் ஒரே சாப்பிட கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா விசுவாசம் பாதிக்கப்படும். ஆமே, விசுவாசம் பாதிக்கப்படும். பாலும் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். என் மனவாளியே, என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, தேனும் பாலும் இருக்கிறது. அப்படியே நாம் சொல்லுவோம். விசுவாசத்தின் 4 விதமான தன்மைகளை நான் உங்களோடு கூட பேசினேன். அது காணாத ஒன்றை நம்பும், அருமையான தேவனை பெற்றுக் கொள்வோம் என்பதான ஒன்றை சார்ந்து நிற்கும். 3வது, அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது பேசும். ஆமென். அது தேவனுடைய வார்த்தையை பேசும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியங்கள் விசுவாசத்தின் தன்மை குறித்து பேசினேன். நாம் அடுத்த ஆராதனைக்குள்ளே போகலாம். வசனங்களை வாசிக்கலாம். இந்த 4வது மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். என் கால்களை வலுவானபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்குவேன். இதான் இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெயில் ஒன்றும் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன் பாண்டிச்சேரியிலே சமாதானமாய் நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். சமாதானமே சமாதானம் உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் நடந்தபடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் ஒவ்வொருவரோடும் விசேஷ